Hello everyone. இன்னைக்கு நம்ம phonics classல பார்க்க போறது AU and AW எங்க யூஸ் பண்ணனும் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். AU and AW ரெண்டுத்துக்கும் ஆ அப்படிங்கற சவுண்ட் ஓட சவுண்ட் தான் சொல்ல போறோம். So AU பாத்தீங்கன்னா beginning and middle of the wordல நம்ம யூஸ் பண்ண போறோம். AW பாத்தீங்கன்னா middle of the word and end of a word. AW மிடில் வரும்போது ஸோ வேர்டோட எண்டிங்கில் எல் என் அண்ட் கே வரும்போது மிடில் ஏடபிள்யூ யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வேர்ட் ஆட்டம். ஸோ ஆட்டம் சொல்லும்போது ஆ சவுண்ட் வந்து ஸ்டார்டிங்கில் வருது. ஸோ வி ஆர் யூஸிங் ஏயூ அட் த ஃபர்ஸ்ட் பிகினிங் ஆஃப் த வேர்ட். ஓகே, ஆட்டம். நெக்ஸ்ட் ஒன் ஆகஸ்ட். ஆகஸ்ட் சொல்லும்போது ஃபர்ஸ்ட் வேர்டில் இந்த வேர்டோட ஃபர்ஸ்ட் பிகினிங்கில் ஆ சவுண்ட் வருது. ஸோ வி ஆர் யூஸிங் ஏயூ. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா க் ஆட் காட் அப்படின்னு சொல்லும்போது சீக்கு அடுத்தபடியாக தான் ஆ சவுண்ட் வருது. ஸோ திஸ் இஸ் மிடில் ஆஃப் த வேர்ட். ஸோ க் ஆட், அதனால நம்ம மிடில் இருக்கிறதுனால ஏயூ யூஸ் பண்ணுறோம். ஆஸ் சாஸ். ஸோ எஸ்க்கு அப்புறம் செகண்ட் சவுண்டாக வர்றதுனால தட் இஸ் அ மிடில் வேர்ட். ஸோ ஆஸ்ங்கும் போது ஏயூ யூஸ் பண்ணுறோம். ஸோ பிகினிங் அண்ட் மிடில் வரும்போது ஏயூ யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஏடபிள்யூ நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ணணும்? மிடில் ஆஃப் த வேர்ட் ஆர் எண்ட் ஆஃப் அ வேர்ட். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, பு ஆ பா அப்படின்னு சொல்லும்போது லாஸ்ட் எண்ட் ஆஃப் த வேர்ட்ல ஏடபிள்யூ வருது. கில் ஆ கிளா. ஸோ எண்ட் ஆஃப் த வேர்ட்ல ஆ சவுண்ட் வரும்போது we are using ஏடபிள்யூ. ஸோ மிடில் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இட் ஷுட் பி ஃபாலோட் பை எல் என் அண்ட் கே. ஸோ எப்போ அந்த எல் என் அண்ட் கே வருதோ அப்போ தான் நம்ம ஏடபிள்யூ யூஸ் பண்ணணும். கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம், ஏன்னா மிடில் வரும்போது இங்கே பார்த்தீங்கன்னா ஏயூ யூஸ் பண்ணியிருப்போம். இங்கே எப்போ எல் என் அண்ட் கே வருதோ அப்போ மட்டும் ஏடபிள்யூ யூஸ் பண்ண போதும். க்ர் ஆல் க்ரால், டு ஆன் டான், ஹ ஆக் ஹாக். ஓகே, ஸோ உங்களுக்கு இப்போ டிஃப்ரென்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏயூ அண்ட் ஏடபிள்யூவோட சவுண்ட் வந்து ஆ சவுண்ட்.